இப்போ எனக்கு இல்லை, எனக்கு என்ன, எனக்கு நெருக்கடி இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் அதை மீறி தானே வேலை செய்கிறேன். தடையை மீறி தான் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன். தடை மீறி தான் ஜல்லிக்கட்டு போராட்டம், தடை மீறி தான் டங்ஷன் போராட்டம், தடை மீறி தான் 8 வழிச்சாலைக்கு போராடி சிறைக்கு போனேன். தடையை மீறணும். அடக்குமுறையை ஒடுக்குமுறையை மீறி நிற்க முடியலைன்னா அது சரியா வராது. விஜயின் அரசியலால் நாம் தமிழரோட வாக்கு சதவீதம் தான் பாதிக்கப்படும் ஒரு கண்ணோட்டமா பேசப்படுது. அது எப்படி பாக்குறீங்க? அரசியல்னா என்னன்னு சொல்லுங்க. அந்த அரசியல் என்னை பாதிக்கிறேன். நான் ஒரு அரசியல்னா நான் முன் வைக்கிறேன். அரசியல்னா முதல்ல என்னன்னு சொல்லுங்க. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இன்னும் 15 நாள் இருக்கு. மே 4ஆம் தேதி வரை பொறுமையா இருங்களேன். பின்னுக்கு தள்ளுறதுக்கு என்னன்னா ஆட்டுக்கள் அப்படி தள்ளி விட்டு போறதுக்கு. எனக்கு வாக்கு செலுத்தியவர்கள் ரசிகர்கள் அல்ல. நான் திரையிலிருந்து வந்தேங்கிறேன். நீங்க எல்லாரும் சொல்றீங்க நீங்க இருந்து திரைப்படத்தில். நான் சிறையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பிச்சேன்னா திரையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பிச்சேன். வந்த நான் எங்க அண்ணன் கமல் போலவோ, ஐயா விஜயகாந்த் போலவோ, எங்க அண்ணன் சரத்குமார் போலவோ, ஐயா கார்த்திக் போலவோ, என் தம்பி விஜய் போலவோ ரசிகர்களை சந்திச்சனா, மக்களை சந்திச்சனா, இதை நீங்க கேட்டுக்கணும். எனக்கு வாக்கு செலுத்தவர் ரசிகர்கள் அல்ல. விஜய் ரசிகர்கள் எனக்கு வாக்கு செலுத்தியிருந்தால் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கலக்கிலையும் அவர் போட்டி போடல. அப்ப அவர் வாக்கு எனக்கு விழுந்திருந்தா இப்ப 8.22 8 விழுக்காடு, அது அவருக்கு 20 விழுக்காடு இருக்குங்கிறீங்கள, அதுல கொஞ்சம் பேர் போட்டிருந்தா நான் 10-15 விழுக்காடு போயிருக்க மாட்டேனா? இதையாவது பிணாத்திக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு வாக்கு செலுத்துறவன் காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து உற பதர்கள் அல்ல. புயலே அடித்தாலும் நகராமல் அதை எடுத்துக்க வீதி மிக்க நெல்மணிகள். திரையரங்கில் தலைவனை தேடியது இல்லை, தரையில் தனக்கான தலைவனை தேடினேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.